ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாரதி கண்ணம்மாவை ஏற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. மறுநாள் காலையில் கண்ணம்மா எழுந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு போர்வை போர்த்தி விட்டுருக்காரு பாரதி. எழுந்துட்டியா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. பாரதியோட இந்த திடீர் மாற்றத்தை கண்ணம்மாவால் புரிஞ்சுக்க முடியலை. இன்னைக்கு பாரதி கண்ணம்மாவோட கல்யாண நாள், அதனால பாரதி கண்ணம்மா வாங்கி கொடுத்த வேஷ்டி சட்டையை போட்டுக்கிறாரு. இதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரதிக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஒரு சந்தோஷமே போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பூஜைக்கு வர சொன்னாங்களே, நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கேட்குறாரு. கண்ணம்மாவும் பாரதி வாங்கி கொடுத்த பட்டு சாரியை கட்டிக்கிறாங்க. சாரி உண்மையிலே உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போது சௌந்தர்யா வீட்டுக்கு போகிறாங்க. பாரதியும் கண்ணம்மாவும் கை கோர்த்து நடந்து வரதை பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சௌந்தர்யா மனசில் நினைக்கிறாங்க, இந்த ஒரு நாளைக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. கண்ணம்மா பாரதி ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே ஒரு நிமிஷம் இரு பாரதி அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட், நான் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு அகிலன் சொல்கிறாரு. பாரதியும் கண்ணம்மாவும் இப்போது வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே நடக்கிற பூஜையில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கிறாங்க. ஐயர் பாரதி கிட்டக்க கண்ணம்மாவோட நெத்தியில் குங்குமம் வச்சு விட சொல்கிறாரு. பாரதியும் ரொம்ப சந்தோஷமாக குங்குமம் வச்சு விடுறாரு. எனக்கு நீ வச்சு விட மாட்டியா கண்ணம்மா அப்படின்னு ரொம்ப உரிமையாக கேட்குறாரு கண்ணம்மா கிட்டக்க. கண்ணம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக பாரதிக்கு குங்குமம் வச்சு விடுறாங்க. பாரதி கண்ணம்மாவோட அப்பாவை ரொம்ப உரிமையாக மாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. கேட்ட உடனே கண்ணம்மாவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா கண்ணம்மா பாரதியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் உன்னை என்னோட மனைவியாக ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் எனக்காக ஒன்று மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. லக்ஷ்மி வருணோட குழந்தை தான் அப்படின்ற உண்மையை மட்டும் என்கிட்டக்க ஒத்துக்கோ, நான் உன்னை மன்னிச்சு பெருந்தன்மையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. பாரதி திருந்திட்டாரு அப்படின்னு முழுசாக நம்பின கண்ணம்மாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பாரதி கிட்டக்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. காலில் செருப்பு கூட போடாமல் ரோட்டில் மனசுடைஞ்சு நடந்து போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.